தேவரியம்பாக்கத்தில் சுற்றுலாத்துறை சார்பில் பொங்கல் விழா கொண்டாட்டத்தில் பங்கேற்ற வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள். காஞ்சிபுரம் மாவட்ட நிர்வாகம் மற்றும் தமிழ்நாடு சுற்றுலாத்துறை சார்பில் தேவரியம்பாக்கம் ஊராட்சியில் பொங்கல் விழா வெகு விமரிசையாக கிராம மக்களுடன் கொண்டாடப்பட்டது. விழாவில் காஞ்சிபுரம் சார் ஆட்சியர் ஆஷிக் அலி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பாரம்பரிய கலைகளான ஒயிலாட்டம், மயிலாட்டம், புலியாட்டம், தப்பாட்டம், வில்லுப்பாட்டு, பரதநாட்டியம், வழுக்கு மரம் ஏறுதல், இளவட்டக்கல் தூக்குதல், சிலம்பம் உள்ளிட்ட விளையாட்டு மற்றும் கலை துவக்கி வைத்து பார்வையிட்டார். இதில் ஏராளமான கலைஞர்கள் மற்றும் கிராம இளைஞர்களும் பங்கேற்றனர். முன்னதாக கிராம மக்கள் பாரம்பரிய முறையில் கிராம தேவதை அம்மனுக்கு பொங்கல் வைத்து வழிபட்டனர். இதனைத் தொடர்ந்து இளைஞர்கள் வழுக்கு மரம் ஏறுதல், உரியடித்தல், இளவட்டக்கல் தூக்குதல், சாக்குப்பை பந்தயம், இசை நாற்காலி பந்தயம் உள்ளிட்ட பாரம்பரிய விளையாட்டில் கிராம இளைஞர்கள் உற்சாகத்துடன் விளையாடினர். விழாவை காண வந்த கனடா, ஜெர்மனி நாட்டை சேர்ந்த வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு சுற்றுலாத்துறை சார்பிலும் கிராம மக்கள் சார்பிலும் மலர் மாலை அணிவித்து எழுச்சி பொங்க வரவேற்றனர். இதனைத் தொடர்ந்து பொங்கல் விழாவின் சிறப்பு அம்சமாக மாட்டு வண்டியில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் பாரம்பரிய முறையில் மேளதாளங்கள் முழங்க ஊர்வலமாக கிராமம் முழுவதும் அழைத்து சென்றனர். இதனை கண்ட வெளிநாட்டவர் நிகழ்ச்சிகளில் தப்பாட்ட மேளத்திற்கு நடனமாடி கிராம மக்களை உற்சாகப்படுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் தேவரியம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் அஜய்குமார், மாமல்லபுரம் சுற்றுலா அலுவலர் சக்திவேல் உள்ளிட்ட சுற்றுலாத்துறை சார்ந்த அலுவலர்கள் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள், கிராம மக்கள் கலந்து கொண்டனர். மேலும் வாலாஜாபாத் ஒன்றியம் தேவரியம்பாக்கம் ஊராட்சியில் பொங்கல் விழா பாரம்பரிய முறையில் வெகு சிறப்பாக நடைபெற்றதில் கலந்து கொள்வதற்காக ஜெர்மன், கனடா உள்ளிட்ட சுற்றுலா பயணிகள் வந்திருந்தனர். அவர்களை வியப்பில் ஆழ்த்தும் வகையில் வீடுகள் தோறும் வண்ண கோலமிட்டு வரவேற்று மகிழ்ந்தனர். இந்த வரவேற்பில் வெளிநாட்டு பயணிகள் கண்டு மகிழ்ச்சி அடைந்தனர்.